ஓ டிஎஸ் நானும் இப்போ ஓ சரியா நடவுங்க நீங்கள் நடவுங்க. ஹலோ இது வந்து நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சரிதானே. இந்த பகுதிக்கு பொறுப்பான ஆள். இந்த மக்களின் காணிகள் தான் இதுகள். இந்த உப்பளம் எல்லாம் இப்படி அமைக்க இல்லை இல்லை நீ டோசரை நேற்று பிடிச்சாச்சு. டோசரை சிங்களம் இல்லை, இது தமிழ் இடமடாப்பா, தமிழ் இடம். புறாயினத்துக்கு நீங்கள் சிங்களம் வந்து ஐயா நீங்க வெளியேறுங்க. இல்ல நீங்க கொண்டு வாங்க இடத்துல நிக்க பெரிய இடத்துல வந்து மகாவலின்னா மகாவலி யாரோ பெற சொல்லுங்க. மகாவலி காணி கொடுக்கறதுக்கு அதிகாரமே இல்ல. அவற்ற காணியில நீங்க வந்து பூந்து செய்யுங்க. நீங்க வேலைக்கு வந்தாங்க நீங்க மகாவலியை பெற சொல்லுங்க. மகாவலியை கூப்பிடுங்க தம்பி. நான் சொல்றேன் சிங்களமங்களுக்கு தெரியாது. இப்ப நான் ஜிஏவோட கதைச்சேன். ஜிஏ சொன்னவர் நிப்பாட்டியாச்சன், டிஎஸ் ஓட கதைச்சேன், டிஎஸ் சொன்னவர் நிப்பாட்டியாச்சன். இப்ப உதவி ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நடவுங்க. எங்களுக்கு வந்து எங்கட காணியில வந்து நீங்கள் வந்து செய்யறீங்க. கவர்மெண்ட் தான் இப்ப ஜிஏ என்று நான் சொன்னது. ஆறாள் ஜிஏ கவர்மெண்ட் இல்லாம ஆறாள் ஜிஏ சரியா. நீங்க போங்க. சிங்களம் இல்ல, இது தமிழிடம். நீங்க நடவங்க. மகாவலியை கூட்டி கொண்டாங்க. மகாவலியை கூட்டி கொண்டாங்க. நீங்க மகாவலியை பிரச்சனை முடிஞ்சதல்ல. அவரை இங்க வர சொல்லுங்க. சரியா. மகாவலிய வேலை செய்ய வந்தனியா காணிக்காராளா ஐயா. நாங்க மகாபலியின் போக சொல்லுங்க. பிஎஸ் எங்களுக்கு இப்ப சொன்னது நாங்கள் கொடுக்க இல்லையா. நாங்கள் முதலீடு செய்திருக்கா. முதலீடு செய்தா எங்களை காணிக்க மகாபலி கொடுக்கும். நாங்க விடையல. இதுல தேவைன்னா நாங்கள் இருக்கிறோம் செய்யட்டும். அப்ப மகாபலி என்று சொல்லிக்கொண்டு முள்ளிடத்தையும் பிடிச்சிக்கொண்டு சனத்தையும் இதோட சனத்தை சுட்டு விடலாமா? எவ்வளோ தமிழ் சனத்தை 3 கிராமத்துக்கு இருக்கிற தமிழ் சனத்தை கொண்டு எல்லாம் கடலில் ஓட்டி விடலாம். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க தம்பி, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த காணி இவற்ற காணி. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, இந்த காணி இவற்ற காணி. நீங்க மகாவலி என்றா அவையெல்லாம் கூட்டிக் கொண்டாங்க. அவையெல்லாம் கூட்டிக் கொண்டாங்க. நாங்கள் நீங்கள் வந்து இதுல வேலை செய்யறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். அப்படி இல்லாட்டிக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஓட்டும் போலீஸ். நான் சொல்றேன் கேளுங்க, மகாவலியை இங்க வர சொல்லுங்க. மகாவலியே பெற சொல்லுங்க. மகாவலி இந்த ஆட்சி தான் நிப்பாட்டு பார்த்தா இந்த ஆட்சியிலே அது வரட்டும். ஓய்சியை வரட்டும். ஆரோ வரட்டும். சார் மிஷின் உழுதோன்னா அந்த சரணாலயம் விட்டோன்னா ஆக்களை பிடிச்சுட்டு போகும். கமிட்டி மீட்டிங்ல இந்த உப்பளம் சம்பந்தம் தமிழ் தெரியும், கொஞ்சம் தெரியும். உப்பளம் சம்பந்தமாக தீர்மானம் மகாவலி கொண்டு வந்து போடுங்க. டிஸ்ட்ரிக்ட் கூட்டத்தில் நிப்பாட்டினோம். அது செய்யலாம் முடிவெடுத்தது. அதில் டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ண அப்போ ஜிஏ எல்லா டிஎஸும் நாங்கள் எல்லாரும் இருந்தது. உபாலி சமரசிங்க. இப்போ நான் அதுக்கு பிறகு இது முந்த நாள் நேற்று முன்தினம் அதுக்கு முதல் இப்படி ஒரு நடவடிக்கை செய்ய போதாமண்டு ஆளுநர் கவர்னர் வேதநாயகன் கவர்னருக்கும் கதைச்சு லெட்டர் போட்டு, ஜிஏக்கும் லெட்டர் போட்டு, மற்ற உபாலி சமரசிங்க மினிஸ்டருக்கும் நேற்று வவுனியாவில் மீட்டிங்கில் கொடுத்தது லெட்டர். அப்போ அது தாங்கள் பார்க்குறோம் நிப்பாட்டுறோம்.
நேற்றைக்கு நிறுத்தப்பட்டதாக தான் நாங்கள் அறிஞ்சிறாங்க. நிறுத்தப்பட்டது இன்றைக்கு தற்செயலாக பார்ப்பமெண்ட் வரை இவன் நேற்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டோசர் இங்கே வேலை செய்த டோசரை பிடிச்சி கொண்டு போய் நாங்கள் இங்கே வந்தால் இது இப்போ 3 பேர் 4 பேர் வேலை செய்து கொண்டு இருக்கணும். இப்போ இவன் வந்து எங்களுக்கு கதையில மகாவலி தான் இதை செய்யுதென்றால் மகாவலி என்ன செய்யணும்? ஜிஏவோட கதைக்கணும். ஜிஏவோட கதைக்கணும். ஜிஏக்கு நாங்கள் எடுக்கணும். தங்கள்கிட்ட நாங்கள் பொலிசுக்கெல்லாம் ஆர்டர் போட்டுட்டோம், இது செய்யக்கூடாது, தீர்மானம் எடுக்க வேண்டியெல்லாம் சொல்லியா. ஜிஏஎம் அப்படி சொல்கிற டிஎஸ்ஸும் கரோரை பெற்று மருத்துவம் பெற்று டிஎஸ்ஸும் சொல்கிறது. ஆனால் இவன் ஆரெண்டு எங்களுக்கு தெரியாது. இந்த 4 பேரும் வந்து இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கணும். இந்த காணி இந்த மக்கள்கிட்ட காணி உறுதிக்காணி. அமைச்சர் லால்காந்தாவோட போன கிழமை நாங்கள் பார்லிமெண்ட்டில் கதைக்கிங்க இந்த கிவிலோயா பிரச்சனையை கூட அவர் பிரேக் பண்ணி வச்சிருக்கு. என்னென்றால் அமைச்சர் லால்காந்த கூட அது மக்களுக்கு பிரச்சனை பெறக்கூடாது, இப்போ எங்களை எல்லாம் ரிப்போர்ட் தர சொல்லியிருக்கு. நாங்களும் இப்போ இன்னும் சொல்கிறோம்ல மகாவலி டக்குன்னு ஜிஏவோட போய் கதைக்குவோம். ஜிஏவோட போய் கதைச்சு ஒரு முடிவு எடுக்காமல் இப்போ 6 தெரியாது 4 பேர் வந்து කවුද මෙතන ඉන්නේ? මහත්තයා මේ පොඩක් එනකො. මොකද්ද මේ මහත්තයා ප්‍රශ්නේ? මට නම් කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. නෑ ඔයාට ප්‍රශ්නේ නෙමෙයි. මොකද්ද මේ? අර මහත්තයා කියනවා යාට තියෙනවලු ඔප්පුවක්. මම ලීගලි හල්ලි බැඳලා ඔක්කොම ඉවර කරලා තියෙනවා. මොනවද? මේ ඉඩම. ඩොකියුමන්ට් තියෙනවද? පුතේ ටැගර් කියන බයික් අරගෙන බයික් ඩොකියුමන්ට් ඔක්කොම ඊයේ වනජීවිකෙන් ඇවිල්ලා ඊ අපේ වාහන අරන් ගියා. හරි. අරන් ගිහලා එතන ඩොකියුමන්ට් බලලා වනජීවිකෙන් වන සංරක්ෂණයෙන් නිදහස් කළා. වාහන ගෙනාවා. වැඩ කරන්න කිව්වා. වාහන ඊයේ දුවලා මම රුපියල් 60000ක් ට්‍රාන්ස්පෝර්ට් වලට දුන්නා මගේ සංග. ඒක ගෙනල්ලා මම දුන්නා යා රිපෙයාර් එකක් කරගෙන අනිද්දා විතර එනවා කිව්වා. මේ මහත්තයාට තියෙනවලු ඔප්පුවක්. ඔප්පුව අරන් එන්න මාත් එක කවුරුවත් එපා අපි දෙන්න යන්. මහවැලිය නම් පස්නේ ඒජි ඔෆිස් එකේ නම් උරුදු ඩොකියුමන්ට් එක අරන් එපා ඉරිකව අරන් இப்போ கையில் கொண்டு සරි. ඒක අරගෙන ඔෆිස් එකට ගිහලා මේ ලියුමක් තියෙනවා දීලා ඊ මට කිව්වා මේගොල්ලන්ගේ ඉඩම් මොකක් හරි තියෙනවා නම් ප්‍රාදේශීය ලේකම් වැලියොය හම්බෙන්න කියලා ලියුමක් කියවලා තියෙනවා. හැමෝටම දැනුවත් කරලා තියෙනවා. ඒක අරගෙන අපි යන්. එතකොට ඒගොල්ලන් තීරණය කරයි මේක මට දෙනවද මෙයාට දෙනවද මේක. හරි. ඔව්. ඒතර දැන් එහෙනම් මෙහෙම කරන්න. පොඩි දෙයක් තියෙනවා. ඔව්. උඹට උරුදු ඉරිකවද? හරි. දැන් මෙයාගේ තියෙන මෙයාට ඉඩම් මොකක් හරි අයිතියක් තියෙනවද? මේ දෙන්නම ගිහිල්ලා දැන් ගිහින් කතා කරන්න කියන්නේ මේකේ. இல்ல நான் இதில் නෑ පොඩේ නෑ. ஜிஏவோட கதைக்குவோம். ඔව් ඒක තමයි. GM DSM எல்லாரும் கதைக்குவோம். கதைச்சு போட்டு இப்போ நிப்பாட்டி போட்டு அதை கதைச்சு போட்டு செய்யட்டும். ඔබතුමාට ඒක කරන්න පුළුවන්නේ? ඔව්. මං ඒක කරන්න. දැන් මෙයාගේ ඩොකියුමන්ට් ටික අරන් එනවා කියලා කියනවනේ. ඔයාගේ දැන් ඔයාට ලීගලි මොකක් හරි ප්‍රොසෙස් එකකට දීලා තියෙනවනේ. ඒ දෙකම අරගෙන ඉවරලා ඔයාලා දෙන්න දැන් යන්න. ගිහලා GS එකෙන් කතා කරන්න ඊට පස්සේ මේ පොඩි ප්‍රශ්නයක් පොඩක් එනවා චොටකින්. GA දෙන්නත් එක්ක කතා කරලා මේ දැන් ඔතන ප්‍රශ්නේ තියෙන ඔය දෙකොල්ලන් අතරනේ. මේ කට්ටිය නෑ ඔබතුමාලා දෙන්න අතරනේ. ඔව් අපි දෙන්න එකයි. ඔය ඒක තමයි. ඔය ඔබතුමාලා දෙන්න දෙයන්න. ඔය දැන් එන්න දැන් මම යනවා. ඔව්. இல்ல மருதியம்பட்டி டிஎஸ் திஸ் இஸ் மருதியம்பட்டி டிஎஸ் ஏரியா මහවැලි නෙමෙයි මං යන්න කියන්නේ. ඔව්. දැන් මහවැලි ඉරන් කියලා ඔබතුමානේ කියන්නේ. இல்ல இல்ல නෑ ඒක තමයි. ඔබතුමානේ කියන්නේ. ඔබතුමා ප්‍රූව් කරන්න මට ප්‍රූව් කරන්න දෙයක් ඒක මට දැන් මොකක් ඩොකියුමන්ට් එකක් ඔබතුමා ඉදිරිපත් කරන්නේ නෑනේ. හරි. හොඳම දේ මේ ඉඩම් සම්බන්ධව බලය තියෙන කාටද? මේ ඉඩම් බලතල දෙන මහවැලි. මහවැලි. இல்ல இல்ல மகாவலி என்று அவையர் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களே இன்று வரைக்கும் நாங்கள் இந்த நடவடிக்கைக்கும் மகாவலியிலிருந்து நாங்கள் மேற்கொள்ளவில்லை. எங்களுக்கு டிஎஸ்சி கரகுரை பெற்று தான் எங்களோட வேலை பார்க்கணும். வேல் தான் சொல்லுன மொழியை நாங்கள் அங்கே போகவில்லை. டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங்ல අනුමැති கொடுக்கல. මහත්තයා මේ එන්නකෝ. දැන් මෙතන විරෝධයක් තියෙනවනේ. ඔබතුමාට දැන් මේ දැන් මේක හොඳම දේ තමයි අපි ගිහිල්ලා GS නෑ මට මෙහෙමයි. ඩොකියුමන්ට් ත්‍රූලි එන්න ඕනේ. හරිද? ඕකේ ඔරිජිනල් ඩොකියුමන්ට් එන්නත් ඕනේ. WhatsApp එකෙන් ඩොකියුමන්ට් පෙන්වන්න තේරුම්න්නේ නෑ. නෑ මට ඒක ගන්න බෑ. මේක අපිට නියෝගයක් දීලා තියෙනවා මහවැලියෙන්. මෙන්න මෙහෙම තියෙනවා නම් ඒක අරන් එන්න කියලා දැනුම් දුන්නා කියලා ප්‍රාදේශීය ලේකම් හම්බෙන්න මේ බලතල තියෙනවා.
ප්‍රාදේශීය ලේකම් හම්බෙන්න යන්න කියලා තමයි මම කියන්නේ. ආ. ඔබතුමාත් ප්‍රාදේශීය ලේකම් හම්බෙන්න දැන් යන්න කියන්නේ. பிரதேச லேக்கம் மருதியம் பெற்று அதை சொல்லுங்க මේක රජයේ චොටි කියන වෙනා කියනකො මොකද කියන්නේ මම තේරුණා. දැන් මෙයා අපේ ග්‍රාමසේවක මේක අසමාජිත වෙනකොටද ஓ இருக்கு ඔබතුමා මත්ති ஒருத்தருவா சென்டர் මත්තිමයිති වෙනකොටද මුල පොකිලා. ඒතර මුලතිව් ඩිවිෂන්. හරි. ඔබතුමා යන්න ඕනේ මුලතිව් ඩිවිෂන් එකට. ஓ හරිද? இல்ல அவியல் குடுக்கல GS කොල්ලකන இடக்கை பக்கமாக